சந்தானம் வந்து பல படங்கள்ல வந்து ஒரு தூணா இருந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுவும் சுந்தர் சி சார் காம்பினேஷனா சொல்லவே தேவையில்ல. 2 பேருக்கு அந்த சிங்க் இருக்கு பாருங்களேன். காமெடி வந்து பேப்பர்லேயே எழுத தேவையில்லை. அவங்க 2 பேர் பேசினாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒன்லைனர்ஸ் வந்துடும். இந்த படத்துல வந்து சந்தானத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து குழந்தைங்க எப்படி சிரிச்சாங்கன்றது கண்ணால் பார்த்தேன். ஒரு 4-5 தியேட்டரில் எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாங்க அந்த விண்டேஜ் சந்தானம். அந்த மாமியார் காமெடி ஆகட்டும், அந்த கிணத்துல விழும்போது ஏண்டா கிணத்துல விழும்போது 2 பொண்ணுங்களோட தான் அப்படின்னு கைத்தட்டல் வாங்கும்போது இட்ஸ் 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 ஐ திங்க் இட்ஸ் இட்ஸ் மை மீம். நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்க எமோஷன் நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். என் போட்டோ போட்டிருக்கலாம். சந்தானம் வந்து ஆமா மாமியார் வந்துட்டாங்க. கண்டிப்பா வந்து உங்களை அடிக்கிறது யாருமே இல்லம்மா, கவலைப்படாத, ஏன் பாம்பெல்லாம் இல்லை என்கிட்ட. Santhanam is gone to become a hero now. I wish 1 or 2 films ஒரு மேபி சுந்தர் சார் காம்பினேஷன்ல சந்தானம் வந்து if he ஆக்சுவலி சந்தானம் வந்து செகண்ட் ஹீரோ நான் சொல்வேன் மதகஜராஜால. விஷால் ஹீரோனா செகண்ட் ஹீரோ வந்து சந்தானம் தான். ஏன்னா எங்க காம்பினேஷன் வந்து இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரெண்டோட நடிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் நடிக்கிறதுக்கு. டார்லிங் இந்த டைலாக் நீ பேசு, இந்த டைலாக் முடிச்சோடனே நான் டக்குன்னு இந்த டைலாக் பேசுறேன், ஓகே டார்லிங் பேசிடலாம். ஈகோ இல்லாம பண்றது வந்து ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி. சம்டைம்ஸ் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியை விட கமெடியனோட கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ this is a true statement by Tamil Nadu audience. Okay, next please. கமர்ஷியல் மூவினாலே நாம தான் சுந்தர் சி சார் அப்படி நீங்க மீசைய முறுக்கி விட்டுட்டு சொல்றீங்களா? கிரி, அருணாச்சலம், மதகஜராஜா, இந்த வரிசையில் நிறைய இருக்கு. பட் இங்க இடம் இல்லாதனால இவ்வளவுதான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு கமர்ஷியல் மூவி டைரக்டர் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? வாட் டு யூ ஃபீல்? சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு வகையில பாத்தீங்கன்னா இன்னொரு வகையில ஃபீல் ஆகும். கமர்ஷியல் படம் பெரிய வெற்றி அடையும், ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, கூட்டமா எல்லாம் வரும். பட் உள்ள எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும். அதுக்கான பெரிய அப்ரிசியேஷன் இருக்காது. ஒரு குட் டைரக்டர்ஸ் லிஸ்ட் போட்டோன்னு வைங்களேன், இவ்வளவு இட்டு கொடுத்துட்டு அதுல என் பேர் இருக்காது. அன்பே சிவம்னு ஒரு படம் போதும் சார். அதான் சொல்றேன். யாருன்னு சொல்றதுக்கு நான் சொல்ல வரதான். என்ன பொறுத்தவரை சினிமா இஸ் a huge business. ஒரு லட்சக்கணக்கான பேர் இன்வால்வ் ஆகிற அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு பிசினஸ் அது. அதுல வந்து அது மிகப்பெரிய பொழுது சாதனம். அது போக கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்மளை நம்பி அவங்க காசை கொடுத்து அந்த 3 மணி நேரம் அவங்க வந்து கவலையெல்லாம் மறந்து இருக்க வர்றாங்க. ஸோ அவங்களை நல்லபடியா சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை. பட் என்ன கமர்ஷியல் மூவியின் டேக் இருந்தாலும் 30 வருஷமா கண்டினியூஸா பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்கள் ரசிகர்கள், அவ்வளவு நான் மக்கள் ரசிகர்கள் சொல்ல மாட்டேன், தெய்வங்கள்னு சொல்லுவேன், அவங்களோட ஆதரவுல தான் நான் வந்து ஓடிட்டு இருக்கேன். ஆனா வந்து இப்ப கமர்ஷியல் ஓகே இவ்வளவு ஹிட் ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கு. அதுக்கான ஒரு பொசிஷன் இன்னும் எனக்கு கிடைக்கலன்ட்டு. பட் அதை பத்தி கவலையும் படுறதில்லை. நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை. உங்க பொசிஷன் என்னன்னா சார், இந்த பொங்கலை நீங்க தான் காப்பாத்துனீங்க சினிமா தியேட்டர்கள்ல மக்களை என்டர்டைன்மெண்ட்டுக்காக. அதே மாதிரி போன சம்மர் வந்து பொங்கலுக்கு இது, போன சம்மருக்கு வந்து அரண்மனை. இதுக்கு மேல என்ன சார் வேணும்? அதான் சார் என்ன பொறுத்தவரை அதான். இப்போ படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம், மீடியா ரசிச்சு எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க. நம்ம என்னோட இதுல நம்ம எல்லாத்தோட காம்பினேஷன்ல வந்து அந்த வெற்றியில அதுதான் என்னோட வந்து மிகப்பெரிய வெற்றியாகவும் அவார்டாகவும் பாக்குறேன். பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் இந்த லிஸ்ட்ல நிறைய படம் வரணும்னு ஆசைப்படுறேன். ஆமா சார், அந்த பொசிஷன் இல்லைன்னா என்ன தைரியமா ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வீட்டுக்கு போய் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த தைரியமா ஒரு ப்ரொடியூசர் போடலாம் அப்படின்னா அந்த லிஸ்ட் எடுங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நீங்க என்னைக்குமே இருப்பீங்க சார். அது எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாருங்க, உங்களுக்காகவே போடுவோம். விஷால்னா சுந்தர் சி, விஜய் ஆண்டனி.
3 பேர் சேர்ந்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ராட்சச. இத பாக்கும்போது விஜய் ஆண்டனி அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. 3 பாம்பு இப்படி போட்டீங்க. ஏற்கனவே அனாகோண்டா சொல்லி வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. நீங்க இப்ப பாம்பு வேற போட்டு திரும்பவும் ஞாபகப்படுத்துறீங்களே. ஒரு டிராகனிஷான ஒரு விஷயம் சார். என்னப்பா இது ஒரு டிராகன் கலந்த அந்த மாதிரி எல்லாம் கலந்த ஒரு இது. நீங்க டிராகன் அது டிராகன் போட்டிருந்த பரவாயில்ல, பாம்பு போட்டு நாம அப்படி வச்சுக்கலாம் சார். சரி, என்ன சொல்ல வரீங்க? 3 டிராகன் சேர்ந்து ஒரு ராட்சச வெற்றி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்களாம். இந்த ராட்சச வெற்றிக்கு காரணம் 3 டிராகன் சேர்ந்தா நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்கும்போது மனசுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு. என்னையும் அதாவது சார் இருக்கார்ல, நான் சொல்லணும் சார் வந்து ஏதாவது இப்ப பேசும்போது அவர் பேசினாலும் ஹிட், அவர் பாடினாலும் ஹிட், பேசினா அவரோட ரியாக்ஷன் எல்லாரும் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்கள பத்தி பேசும்போது அப்படி சாரோட யா 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 கரெக்ட், தெரியும் தெரியும், அடுத்து சொல்லு, எஸ் எஸ். என்ன நம்மள திட்டுறாரா மனசுக்குள்ள, இல்ல நிஜமா ஓகே சொல்றாரா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பட் இது என்னன்னா, இந்த 3 டிராகனும் நல்லா ஈனு பல்ல கட்டி சிரிச்சிட்டு இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஏன்னா எங்க 3 பேரோட மூட் அப்படியே இருக்கு. ஆமா, கொஞ்சம் சிரிப்பு கம்மியா இருக்குல்ல இதுல. ஆமா, சந்தோஷமா தான் இருக்காங்க. விஜயண்ணி மட்டும் பயங்கரமா சிரிக்கிறா, மட்டும் பெருசா சிரிக்குதுப்பா. இந்த பாம்பு கொஞ்சம் பெருசா. ஏன் சார் அது நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் விஜய் ஆண்டனி என்ன கேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் மீம் ப்ளீஸ். அரண்மனை 2024 ஃபர்ஸ்ட் பிளாக்பஸ்டர், மதகஜ ராஜா 2025 ஃபர்ஸ்ட் பிளாக்பஸ்டர். சுந்தர் சிங் சார், அது ஃபர்ஸ்ட் லைன் ஃபேக்ட், உண்மைதான். ஏன்னா போன வருஷம் வந்து கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்லி சினிமா ஃபீல்ட் டல்லா இருந்துச்சு. அரண்மனை வந்து பிகேம் எ ஹியூஜ் ஹிட். பட் அதுல பெரிய ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்னன்னா, அதுக்கப்புறம் தமிழ் சினிமா தூக்கி நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட படம் வந்துச்சு. ரைட் ஃப்ரம் கருடன், மகாராஜா, ரப்பர் பந்து, சோவான், நிறைய படங்கள் வந்துச்சு. ஸோ மேபி போன வருஷம் நான் ஆரம்பிச்சு வச்சு நிறைய ஹிட் வந்த மாதிரி இந்த வருஷமும் தமிழ் சினிமால நாங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் நிறைய ஹிட். குரலுக்கு சொந்தக்காரரான விஷால் அதை பத்தி பேசினா நல்லா இருக்கும் நான் நினைச்சேன். அவர் பேசட்டும். பட் அது மாதிரி நீங்களும் ஏதாவது, ஏன்னா இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாக் பஸ்டர் வைரலான ஒரு சாங்க்கு வந்து நீங்க இருந்திருக்கீங்களா ஒரு பாட்டு. சோ வை டோன்ட் யூ சே சம். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த சாங்கான அந்த ரியாக்ஷன் கிரவுட்ல இருந்து அல்டிமேட். அதுல இதுக்கு முன்னாடி விஷுவல்ஸ்லயும் அது பார்த்தேன். அதனால நான் அந்த அந்த இன்சிடென்ட் அந்த பிளேஸ்ல நான் இருந்தேன். அதனால என்னால வந்து சொல்ல முடியல, பட் அதனால ஃபீல் பண்ண முடியுது ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க. அண்ட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாங்காக நிறைய ஒரு செக்டர் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு போறாங்க அப்படின்னு. ஆமா, கரெக்ட் தான், உண்மைதான். ஆனா இங்க நான் ஒரு உண்மையை சொல்லணும். நானு விஷால்லாம் உண்மையாவே வந்து இந்த படத்தோட பிரீமியர் ஷோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது கூட உட்காந்து பார்த்தோம். 12 வருஷம் ஆச்சு. சோ நாங்க அந்த ரியாக்ஷன் தான் பார்த்தோம். அதான் விஷாலோட ஆலாபன ரேஞ்சில தான் உட்காந்து பார்த்தோம். உங்க மைண்ட் வாய்ஸ்ல இருந்தது விஷால் அவர்களே, உங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன இருந்தது? இல்ல, இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பேக்கிங் ஸ்டோரி. ஓகே, இந்த 2 ஜாமங்கள் வந்து உள்ள உட்காந்து டிஸ்கஷன், கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு. இது வந்து ஒரு குவக்கியான ஒரு லிரிக்ஸ் வேணும், பாவிஜ் எழுதியிருக்காரு. ஒரு பாடகர் வேணும். பாடகர் வந்து ரெகுலர் பாடகராக இருக்கக்கூடாது. அந்த ஆள் ஃபர்ஸ்ட் டைமாக பாடி இருக்கணும், அதுக்கப்புறம் இனிமேல் பாடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணும்னு எனக்கு தெரியாது இந்த மேட்ரு. நான் அப்போ தான் ரொம்ப உற்சாகமாக டோர் ஓப்பன் பண்ணி என்ன பாட்டு, கிளைமேக்ஸ் பாட்டு, இவன் தான் சிங்கர், சரி மெரிட்ல நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்னு தோல் தட்டிட்டு சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர், இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காரு லைஃப்ல. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து அவர் எடுத்து எனக்கு கைமாற ஒண்ணு பண்ணா போதும்பா. நீங்க வெளியே யாருக்கு வேணா 30 லட்சம் சார்ஜ் பண்ணுங்க ஒரு பாட்டுக்கு. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணி கண்டிப்பா ராயல்டி, அவனி பிக்சர்ஸ்க்கு 20,000 rupees கன்செஷன், எனக்கு 10,000 rupees ராயல்டி கன்ஃபார்ம், 2 பேருக்கு ராயல்டி. ஆனா கனவுலையும் நானும் விஜய் ஆண்டனி நினைக்கல நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விஷால் மைக்க பிடிச்சி பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குரலை கேட்க கைத்தட்ட போறாங்க. அந்த காட்சியை நாங்க பாப்போட்டு கனவுல கூட நாங்க நினைச்சு பார்க்கல. இல்லங்க, YMCAல நான் கிரிக்கெட் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன். இளையராஜா சார் 75 ஷோ நடத்தி இருக்கேன். அந்த YMCA இடத்துல வந்து ராஜா என் நண்பன், என்னோட கிளாஸ்மேட், என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு 2 லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது
சத்தியமா கடவுளா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்துல கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போறாங்க. அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் God gives you a lot of experiences as you have to enhance, you have to capitalize on every experience. வெறும் ஆக்டிங் இல்ல வேணா சிங்கிங் எது வந்தாலும் பண்ணோம், அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பண்ணணும்னு என்னோட ஆசை. ஸோ எனக்கு இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டர்ல எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இது ஏன் வந்து முதல்ல போடல, நாங்க ஃபுல் படம் பார்க்க வேண்டியதா இருக்கு 2வது வாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் ஐ டோன்ட் நோ, ஐ ஷுட் தேங்க் ராஜா, விஜயாண்டி அண்ட் சுந்தர் சார். உங்க வாய்ஸ் இல்லைன்னா இந்த மேஜிக் நடந்திருக்காது. வழக்கமா டிடி என் கான்சர்ட்ல வந்து கடைசி பாட்டு ட்ரை பண்றேன். ஆக்சுவலா இந்த மைடியர் லவர் வந்து நம்ம கர்நாடிக்ல ட்ரை பண்ணோம் சார். ஆடியன்ஸ்க்காக இந்துஸ்தானி ட்ரை பண்றீங்களா நாளைக்கு? கசல் அவருக்கு வெஸ்டர்ன் கூட பாடுறேன், என்ன வேணாலும் பாடுறேன், வெஸ்டர்ன்ல கூட பாடுறேன், போஜ்பூரியில கூட பாடுறேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. பாவம் கேக்குறவங்க தான் கல்லெடுத்து அடிக்காம இருந்தா சரி, போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்லெல்லாம் பொறுக்கி வெளில தூக்கி போட சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா பெரிய ரேம்ப் போட்டிருக்காப்ல ராஜா. பேசுறீங்க, நாளைக்கு பாருங்க என்ன நடக்க போகுதுன்ட்டு, அந்த ஸ்டேஜே மிரள போகுது. இல்ல என்னோட முதல் கான்சர்ட்ன்றது என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல, சத்தியமா சொல்றேன். என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல. இப்படி நீங்க உங்க முதல் கான்சர்ட் ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? இல்லப்பா, இந்த வரவேற்பு கிடைச்சதே இல்ல. ஓவர் நைட் நான் இவ்வளவு ஃபேமஸ் எல்லாம் ஆகலப்பா ஆக்சுவலா. ஓகே சார், ஓகே, எனிவேஸ் தேங்க் யூ, சூப்பர். அண்ட் இந்த இதுல வந்துட்டு விஜய் ஆண்டனி சார் உங்களோட கான்சர்ட் வந்து தனி வைபா இருக்கும். ஏற்கனவே சென்னை அது விட்னஸ் பண்ணிருக்கு. ஒன் மோர் டைம் திஸ் இயர் அவங்க விட்னஸ் பண்ண போறாங்க. சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். நாளைக்கு அது நல்லபடியா நடக்கணும். சூப்பரா பண்ணுங்க.